இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட் இருக்கு. இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ரிப்போர்ட் மார்ச் 2026. எக்ஸாக்ட்லி. இந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது உங்களுக்கு தோணலாம், என்னடா இது உலக அரசியல்ல இருந்து நம்ம அன்றாட உணவு வரைக்கும் இவ்ளோ டேட்டா இருக்கேன்னு. பொதுவா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்ல தகவல்கள் மலைப்பாதா இருக்கும். ஆமா. ஆனா உங்களுக்காக இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் எந்தவித தகவல் சுமையுமின்றி ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறது தான் இந்த அலசலோட நோக்கம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தகவல்களுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறத விட அது ஏன் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். அதுதான். அவை ஏன் முக்கியம், அது உங்களை எப்படி பாதிக்க போகுதுன்னு புரிஞ்சு கொள்வதுதான் அறிவின் உண்மையான பலன். அந்த புரிதலை கொடுக்கறது தான் நம்ம நோக்கம். ரொம்ப சரியான பாயிண்ட். சரி, இன்னைக்கு நாம அலச போகிற 4 முக்கியமான தலைப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மத்திய கிழக்கில் வெடித்துள்ள புதிய போர் பதற்றம், அப்புறம் அதுல இந்தியாவின் ராஜதந்திரம். இரண்டாவது, பிரேசிலுடன் இந்தியா செய்து கொண்ட மிக முக்கியமான கனிம வள ஒப்பந்தம். மூன்றாவது, பல வருஷங்களா பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிற கொள்கையில இருந்த இந்திய அரசு இப்ப வாடகைக்கு விடும் முறைக்கு மாறியது ஏன்? மற்றும் நான்காவது, ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம், ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவது ஏன் திடீரென நிறுத்தப்பட்டது. சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். முதல் டாபிக், ஜியோபாலிட்டிக்ஸ். பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு ஈரானின் தலைநகர் டெஹரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். ஆமா, இது சும்மா ஏதோ எல்லை தகராறு இல்ல. இது அமெரிக்காவின் ஆதரவோடு நடந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே உறுதிப்படுத்தியிருக்கார். இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இதுக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்கள் தான். அந்த ஜெனிவா பேச்சுவார்த்தை தோல்வி, சரியா? எக்ஸாக்ட்லி. ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்துல ஜெனீவாவில் நடந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை எந்த முடிவும் இல்லாம தோல்வி அடைஞ்சது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அமைதியான முறையில தான் யுரேனியம் செறிவூற்றோன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா அந்த நிலைப்பாட்டை முழுமையா எதிர்க்கிறாங்க. இதுதான் இந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணம். இதை நாம எந்த சார்புமின்றி நடுநிலையா பார்க்கணும். இந்த தாக்குதல் நடந்த உடனே ஈரானும் சும்மா இல்ல. அவங்களோட பதிலடி தாக்குதல்கள் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்னு நீங்க கவனிக்கணும். வெறும் வடக்கு இஸ்ரேல் மட்டும் கிடையாது. ஆமா, கத்தார்ல இருக்கிற அல் உதேத், குவைத்ல இருக்கிற அல் சலேம், யுஏஇல இருக்கிற அல் தாஃப்ரா, அப்புறம் பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம், ஜோர்டான், சவுதி அரேபியான மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு இந்த தாக்குதல் விரிவடைஞ்சிருக்கு. இதை நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால் இது உங்களுக்கு ஏன் முக்கியம், குறிப்பா இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்னு புரியும். பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்று திரும்பிய வெறும் 2 நாட்களுக்குள் இந்த சிக்கல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 60% எரிசக்தி தேவைகள் இந்த இடத்தை தான் நம்பியிருக்கு. குறிப்பா ஹார்மூஸ் ஜலசந்தி வழியான வர்த்தகம். கண்டிப்பா. அங்க ஒரு சின்ன பிளாக் நடந்தாலும் நம்ம நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை எங்கேயோ போயிடும். அது மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகள்ல வாழும் 8 முதல் 9 மில்லியன் இந்தியர்கள், அதுல ஈரானில் 10,000 பேரும் இஸ்ரேலில் 41,000 பேரும் இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆமா. இதனாலதான் ரஷ்யா உக்ரைன் போரின் போது இந்தியா கடைபிடித்த அதே வியூக தன்னாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி. கரெக்ட். அந்த நிலைப்பாட்டை இந்தியா இங்கேயும் கையாள வேண்டியிருக்கு. ஆனா இது ஒரு கத்தி மேல் நடப்பது போல மிகவும் சிக்கலான விஷயம். மேனா ஒரு பக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான். சரி, இந்த போர் பதட்டத்திலிருந்து கொஞ்சம் தொழில்நுட்ப உலகிற்கு உரையாடலை நகர்த்துவோம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. பிப்ரவரி 2026ல பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா இந்தியாவிற்கு வந்தபோது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது முக்கிய கனிம வள ஒப்பந்தம். இது சும்மா ஏதோ ஒரு பேப்பர்ல போட்ட கையெழுத்து இல்ல. இது நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போற விஷயம். ஆமா. ஜனவரி 2025 தொடங்கப்பட்ட தேசிய கனிம வள மிஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல 30 முக்கிய கனிமங்களின் பட்டியலை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு சில நாடுகளையே நாம நம்பி இருக்க கூடாதுங்கிறதுல அரசு ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் கபில், அதாவது KBIL நிறுவனம் அர்ஜென்டினா, சிலி போன்ற நாடுகள்ல கனிமங்களை எடுக்க முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க. ஆனா பிரேசில் ஒப்பந்தம் இதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அங்கதான் ஒரு ஆச்சரியமூட்டும் தரவு இருக்கு. பிரேசிலில் உள்ள மிகப்பெரிய அரிய வகை கனிம வளங்களில் வெறும் 30% மட்டுமே இதுவரை ஆராயப்பட்டுள்ளது. மீதி 70% இன்னும் அப்படியே இருக்கு. அதை வச்சு 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் உள்நாட்டிலேயே ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் தயாரிக்க இந்தியா திட்டமிட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் பிரேசிலுக்கு ரொம்ப லாபம்.
ஏன்னா இது வெறும் மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்வதை தாண்டி அவங்களுக்கும் ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், சரியா? எக்ஸாக்ட்லி கனிமங்களை அங்கேயே ப்ராசஸ் பண்றதுக்கான தொழில்நுட்ப உதவியை இந்தியா செய்யும். இதை நீங்க இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எந்த விஷயம்? February 20, 2026 அன்று அமெரிக்கா தலைமையிலான பேக்சிலிகா அமைப்பில் இந்தியா இணைந்தது. அந்த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மற்றும் ஏஐ ஹார்ட்வேர் தொடர்பான அமைப்பு. ஆமா, இந்த பிரேசில் ஒப்பந்தம் நேரடியாக இதன் கீழ் வராவிட்டாலும் இந்தியாவின் ஒட்டுமொத்த சப்ளை செயின் பாதுகாப்புக்கு இது ரொம்பவே உதவுது. சீனா மாதிரியான ஒரு சில நாடுகளை நம்பி இருக்கிறத குறைக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மூவ். கண்டிப்பா. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சர்வதேச அளவுல நாம சப்ளை செயினை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கும்போது உள்நாட்டுல நம்ம பொருளாதார கொள்கைகள்ல ஒரு மாபெரும் மாற்றம் நடந்திருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களை விற்கும் முடிவிலிருந்து அரசு கொஞ்சம் விலகி இருக்கு. அதாவது பிரைவேடைசேஷன் அல்லது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கொள்கையிலிருந்து அதை வாடகைக்கு விட்டு லாபம் பார்க்கும் அசெட் மானிட்டைசேஷன் முறைக்கு மாறியிருக்காங்க. ஏன் இந்த முடிவு? எண்களை பார்த்தா இது ரொம்ப சுலபமா புரியும். 2022-23 பங்கு விலக்கல் வருவாய் 35,294 கோடியா இருந்தது. அதுவே 2025-26ல 15,562 கோடியாக சரிந்து விட்டது. இதுக்கு பின்னாடி தொழிலாளர் எதிர்ப்பு, கட்டமைப்பு சிக்கல்கள்னு பல காரணங்கள் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் இதுல பெரிய ஆர்வம் காட்டல. ஆனா மறுபுறம் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து அரசுக்கு வரும் டிவிடெண்ட் வருவாய் பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. ஆமா, 2020-21 39,750 கோடியிலிருந்து 2024-25 74,128 கோடியாக அது உயர்ந்துள்ளது. இதை வச்சு பார்க்கும்போது நிறுவனங்களை விற்கிறத விட அதை வச்சு லாபம் பார்க்கறது பெட்டர்னு அரசு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன், அதாவது NMP கொண்டு வந்தாங்க. அந்த NMP 1.0 திட்டம் பெரிய வெற்றி. அவங்க நிர்ணயித்த இலக்குல 90% அடைஞ்சிட்டாங்க. இப்போ போக்குவரத்து, எரிசக்தி, டெலிகாம் துறைகள்ல 16.72 லட்சம் கோடி இலக்குடன் NMP 2.0 தொடங்கப்பட்டுள்ளது. இது 2025லிருந்து 2030 வரைக்கும் நடக்கும். இதுல எல்லாம் நல்லபடியா போற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? நிறுவனங்களிடமிருந்து தொடர்ந்து இப்படி அதிக டிவிடெண்ட் எடுக்கிறது அவங்களுடைய எதிர்கால முதலீட்டு திறனை பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்கும். அவங்க எப்படி புதுசா ரீசர்ச் பண்ணுவாங்க, எப்படி அப்கிரேட் பண்ணுவாங்க? அதுதான் நிதி அபாயம். வெறும் சொத்துக்களை பணமாக்குவதோடு நில்லாமல் முறையான நிர்வாக சீர்திருத்தங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இங்கே இருக்கு. ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, பெரிய பொருளாதார எண்கள்ல இருந்து மீண்டும் சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். உணவு பாதுகாப்பு. ஆமா, PMKAY ரேஷன் கடைகள் மற்றும் மதிய உணவு திட்டங்கள்ல இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட் மற்றும் வைட்டமின் B12 அடங்கிய செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்கிட்டு வந்தாங்க. ஆனா அத அரசு ஏன் திடீர்னு நிறுத்தியதுன்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு பின்னாடி IIT கரக்பூர் வெளியிட்ட ஆய்வு முடிவுகள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அந்த ஆய்வு ரொம்ப தெளிவா ஒரு அறிவியல் உண்மையே சொல்லியிருக்கு. அதாவது சேமிப்பு கிடங்குகளில் உள்ள ஈரப்பதம், வெப்பநிலை மற்றும் பேக்கேஜிங் ஆகியவை எப்படி ஊட்டச்சத்துக்களை குறைக்கின்றன அப்படிங்கறத விளக்கியிருக்காங்க. இந்தியாவோட சேமிப்பு கிடங்குகள்ல ஒரு அரிசி மூட்டை சுமார் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை இருப்பு வைக்கப்படுது. இப்படி நீண்ட காலம் இருக்கும்போது செறிவூட்டப்பட்ட அரிசியின் ஆயுட்காலம் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக இருக்கு. அந்த சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடுது. இதுல இன்னொரு நடைமுறை சிக்கலையும் நம்ம பார்க்கணும். ஆண்டுக்கு நமக்கு 372 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுது. ஆனா நம்ம கிட்ட 674 லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பு இருக்கு. இவ்ளோ பெரிய லாஜிஸ்டிக் சிஸ்டம்ல இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிறது மிகப்பெரிய சவால். அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கையும் நாம கவனிக்கணும். அவங்க வாதம் என்னன்னா, இரத்த சோகைக்கு இரும்புச்சத்து குறைபாடு மட்டுமே காரணமல்ல. எக்ஸாக்ட்லி, உணவு பன்முகத்தன்மை, அதாவது டயட்ரி டைவர்சிட்டி ரொம்ப தேவைன்னு வாதாடினாங்க. வெறும் அரிசியை மட்டும் செறிவூட்டி கொடுக்கறது முழுமையான தீர்வாகாது. ஆனா இதுல பயனாளிகளுக்கான வழக்கமான அரிசி விநியோகம் எந்த விதத்திலும் நிற்கவில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக்கணும். ஆமா, ரேஷன் அரிசி வழக்கம் போல கிடைக்கும். அந்த செறிவூட்டல் ப்ராசஸ் மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சிறந்த மாற்று வழி கிடைக்கும் வரை இந்த இடைநிறுத்தம் தொடரும். இன்றைய ஆழ்ந்த அலசலில் நாம பல விஷயங்களை பார்த்தோம். சர்வதேச போர் மேகங்கள், கனிம வளங்களுக்கான புதிய ஒப்பந்தங்கள், இந்தியாவின் பொருளாதார பாதை மாற்றம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கான உணவு பாதுகாப்பு. இந்த 4ம் ஒன்றுக்கொண்டு எப்படி தொடர்புடையவை என்பதை நாம புரிஞ்சுக்க முடிகிறது. இவை அனைத்தும் அமைப்புகள் மற்றும் அந்த அமைப்புகள் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் பற்றியது.
உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமான ஒரு சிஸ்டம்ஸ் லெவல் பார்வை. ஆனா விவாதிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில ஒரு புதிய கோணத்தை நீங்க சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்று நாம் பார்த்தோம், ஒரு பக்கம் சர்வதேச போர் பதற்றங்களால் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுகிறது. மறுபக்கம் பருவநிலை மாற்றத்தால் கிடங்குகளிலுள்ள செறிவூட்டப்பட்ட அரிசியின் சத்துக்கள் 2-3 ஆண்டுகளில் குறைகின்றன. ஆமாம். வருங்காலத்தில் எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் மற்றும் புவி வெப்பமடைதல் இன்னும் தீவிரமடையும் போது உலகளாவிய கனிமவள சப்ளை செயின்களும் நமது கோடிக்கணக்கான டன் உளவு சேமிப்பு அமைப்புகளும் எப்படி தாக்குப்பிடிக்கப் போகின்றன? ரொம்ப சீரியஸான கேள்வி இது. தொழில்நுட்பம் இதற்கு உதவுமா அல்லது புதிய சிக்கல்களை உருவாக்குமா? இந்த சிந்தனையை உங்க முடிவுக்கு விட்டு விடுகிறேன். மிக அருமையான கேள்வி. இந்த சிந்தனையோடு இன்றைய ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்கிறோம். எந்த அரசியல் சார்புமின்றி தரவுகளின் அடிப்படையில் விஷயங்களை அலச இந்த நேரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறோம். உங்கள் நேரத்திற்கும் ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து பல ஆழமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.